Hi friends, welcome to our channel Anisha's Kitchen. இன்னைக்கு நம்ம ரவா சிப்ஸ் எப்படி பண்ண போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ ரவை எடுத்துர்க்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கங்க. நல்லா பவுடரா அரைச்சு வச்சுக்கங்க. இந்த மாதிரி பவுடரா அரைச்சுக்கங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் chilli powder, தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மாவு நல்லா சாஃப்டாகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இது பாருங்கள், மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசி மாவில் தான் மாவு திரட்ட போகிறேன். கிறிஸ்பியாக இருக்குது தான் அரிசி மாவில் திரட்டுறேன். உங்களால் எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக தட்டிக்குங்க. அப்போ தான் இன்னும் கிறிஸ்பியாக வரும். திக்காக தட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வராது. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். இப்போ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ தின்னாக இருக்குன்ட்டு. இதை பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு பீஸஸாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும். உள்ளேயும் கிறிஸ்பியாக இருக்காது. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம ரவா சிப்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம். ஸ்நாக்ஸ் இல்லைனா வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் ரவை வச்சே நம்ம சிப்ஸ் பண்ணுறோம். இது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சில்லி பவுடர்னால் போட்டிருக்கனால. நான் உடச்சி காட்டுறேன். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 2 to 3 டேஸ்க்கு ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் போகாமல் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.